ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சஹா, யுவர் ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்கிற தும்கூருங்கிற இடத்துல உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் தும்கூருக்கு ரீசெண்டாக போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ சம்மர் வெக்கேஷன்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ் போகலை அப்படின்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தும்கூரில் இருக்க மந்தகிரி ஹில்ஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்ப இந்த பாத்வேயே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போகிற வழியிலே வந்து உங்களுக்கு ஒரு லேக் இருக்கும். கொஞ்சம் தூரம் போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் அந்த ஹில்ஸு. ஆனால் ரொம்ப கிட்டக்க வரைக்குமே வந்து உங்களுக்கு உள்ள வரைக்குமே வந்து கார் அலோவ் பண்ணுறாங்க. அந்த ஹில்ஸில் நீங்கள் ஏறலாம். இதுதான் அந்த ஹில்ஸ் ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ் கேட்டு. ஒரு 2 டேர்னிங் தான் இருக்கும், 2-3 டேர்னிங் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் மேலே ஏறிடலாம். ஆனால் அந்த 2 டேர்னிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு டேர்னிங் வந்து ரொம்ப இதாக இருக்கும். 2-3 டேர்னிங்குமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இங்கேயே வந்து பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் டெம்பிளுக்கு ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் நல்லா வெயில் டைமில் வந்துட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது. மேலே இந்த ஹில்ஸ் ஃபுல்லாக ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. 435 ஸ்டெப்ஸ் கிட்டக்க இருக்குது. நீங்கள் வெயிலில் வந்தீங்கன்னா கஷ்டம், அதில் ஏறவே முடியாது கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைம் கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து ஒரு டெம்பிள் தான் இருக்குது. புத்தா அந்த மாதிரியான ஒரு டெம்பிள் தான் இது. இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3900 feet ஹைட்டில் இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் அவ்வளோ ஹைட்லேருந்து அந்த வியூஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்குது.
பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். சின்ன டெம்பிள் தான், சீக்கிரம் சுற்றி பார்த்துடலாம் நீங்கள். இங்கே டெம்பிள்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சின்னது தான், ஆனால் நீங்கள் மேலே ஏறி வரப்போ பார்க்குற சீனரிஸு, மேலேருந்து பார்க்குற அந்த வியூ பாயிண்ட்ஸு அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்தால் இங்கே சன்ரைஸ் கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சன்ரைஸ் சன்செட்லாம் இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கீழே போனோம்னா இப்போ லேக்குக்கு தான் போகிறோம். இந்த லேக்கும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த லேக்குக்கு பேக் சைடே வந்து அந்த ஹில்ஸ்லாம் இருக்கவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ இங்கே பாரு, சூப்பராக இருக்குது தம்பி. கால் நல்லா சீவல் சாணி சூப்பராக இருக்குது. நீங்கள் ஹில்ஸ்லேருந்து இறங்கி வந்தோடனே இங்கே பக்கத்துலேயே வந்து ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்கும். அதையுமே சேர்த்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் போகிறப்ப இதை பார்த்துருப்பீங்க, ஆனால் போயிட்டு இறங்குறப்ப ரிட்டன் நீங்கள் இதையும் பார்த்துட்டு போகலாம். இதுவுமே வந்து அந்த புத்தா ரிலேட்டடான ஒரு சின்ன உள்ள வந்து ஒரு தியான ஏரியா மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நிறைய ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி இருக்கும். பார்க்குன்னு கூட சொல்லலாம். இங்கேருந்து நம்ம போன அந்த ஹில்ஸும் பார்க்கலாம். அதுதான் நம்ம போனோம் இப்போ போயிட்டு வந்த அந்த ஹில்ஸ், மந்திரகிரி ஹில்ஸு. வெயில் கொடுமை தாங்க முடியாமல் இருவரும் மரத்தடைகிறார்கள். பெங்களூரோடைய அருமை இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு. ஆமான ஏ நல்லா இல்லைவா, நல்லா இல்லைவா அதுவா? ஜெய் ஹிந்த் அப்படின்னு விட்ருக்கு. அவனுக்கு தெரியும் கன்னடா, அவனுக்கு தெரியுமா? நீ படிடா. ஜெயின் டெம்பிள் முடிச்சுட்டு அடுத்து லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் போன பிளேஸ் வந்து சித்தகங்கா மேத்து. இது வந்து ஒரு மடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது உள்ளே வந்து பாய்ஸ்க்கான ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஃப்ரீ ஃபுட்டு இங்கே அவைலபிளாக இருக்கும். இதோட இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஹாலும் இருக்குது.
இந்த பிளேஸ் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது வந்து ஒரு டெம்பிள் தான், ஆஞ்சநேயர் டெம்பிள், ஸ்ரீகோட்டை ஆஞ்சநேயர் டெம்பிள். இங்கே வந்து அந்த ஆஞ்சநேயர் வந்து 75 ஃபீட் ஹைட்டில் இருப்பார். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைமிங் வந்து டெம்பிள் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் எங்களால் ஃபுல்லாக உள்ளே போய் பார்க்க முடியல. வெளியிலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் போனது ஒரு லேக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே முக்கியமாக நீங்கள் போக வேண்டியது போட்டிங் தான். போட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி காலையிலேருந்து அலைஞ்சதுக்கு நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து ஜாலியாக வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போட்டிங் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு அந்த லேக் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கில் பசங்க கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு நார்மலான போட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. 2 சைடும் வந்து லெஃப்ட் ரைட் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து சாய்ச்சி அந்த மாதிரி ஓட்டுனாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக அந்த அண்ணன் உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக ஓட்டினாங்க. நல்ல த்ரில்லிங்காக சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. பாப்பா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தா, அதுக்கப்புறம் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த தண்ணிலாம் மேலே தெறிக்கவும் அவளுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளேசஸ்லாம் வந்து ஒன் டைமாவது விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.